ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறமே உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒரு பஜ்ஜி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கிரேவி ஸ்ட்ரக்சரில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை நிறையா பேர்த்துக்கு அப்படின்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு குருமா. நெக்ஸ்ட் சப்பாத்தி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சப்பாத்திக்கும் இந்த மசாலாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி சேர்த்திங்கன்னா அது குருமா ஸ்ட்ரக்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.